சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தையிட்டி திஸ்ஸவிகாரை காணிகளை கையளிக்க கோரி 2 நாள் போராட்டம் இன்றும் நாளையும் நடாத்துவதற்கு ஏற்பாடு. விரிவாக பார்க்கையில் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நாளை புதன்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தையிட்டி பகுதியில் சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திஸ்ஸவிகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் குறித்த காணியை கையளிக்க கோரி 2 நாட்கள் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளுடைய பிரதான தலைப்பு செய்தியும் அதே போலதான் இருக்கிறது. தையிட்டியில் இன்று மாபெரும் போராட்டம், பல்வேறு தரப்புகள் ஆதரவு. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள விகாரையை சூழவுள்ள காணியை மீள கையளிக்குமாறு கோரி இன்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்று இந்த தையிட்டி விகாரையை அகற்ற வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற செய்தி இன்றைக்கு புலந்திருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக தையிட்டி விகாரையை அகற்ற முடியாது, புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி. தையிட்டியில் அமைந்துள்ள விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் கலாநிதி கினிதும சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல மக்களின் தீர்மானமே எமது அரசின் தீர்மானம், தையிட்டி விவகாரம் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரர் என்று அவருடைய செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, தர்மபுரத்தில் கசிப்புடன் 4 கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல தையிட்டி திஸ்ஸவிகாரை மீது தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம், உதயகம்மன் பில. யாழ் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ராஜமா விகாரை மீது தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என பிவிதுரு கெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன் பில தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் நாடளாவிய ரீதியில் இன்று மின்பட்டு குளவிக்கொட்டு வவுனியாவில் 9 பேர் காயம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் தமிழ் தேசிய கட்சிகள் பொதுவான குறிக்கோளை முன்வைக்க வேண்டும், விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்ற செய்தியும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பில் விசேட அறிக்கை, வெள்ளி பாராளுமன்ற அமர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளும் அதிகம் இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான செய்திகளாகத்தான் இருக்கிறது. தையிட்டி திஸ்ஸவிகாரை உடைக்கப்பட வேண்டும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு செய்தி. தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியதுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று கூட்டணியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தையிட்டி விகாரை விவகாரத்தில் மக்களின் விருப்பமே எங்களின் தீர்மானம், தையிட்டி விகாரை விடயத்தில் மக்களின் விருப்பத்திற்கு அமைவாக எமது தீர்மானம் இருக்கும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மீண்டும் இனவாதம் மதவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இதன் உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று புரியாமல் தான் இருக்கிறது. தொடர்ந்தும் கட்டமிடப்பட்ட செய்தியாக மாகாண சபை முறையில் நாம் கை வைக்க மாட்டோம், இந்த வருடம் நிச்சயம் தேர்தல் நடக்கும், அனுர தலைமையிலான அரசு அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக 2 பஸ்கள் மோதி விபத்து, 4 பேர் உயிரிழப்பு, 28 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் குருநாகல் தோரயாய பகுதியில் சம்பவம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து மீண்டும் மின்வெட்டு, நேற்றும் இன்றும் தலா 1.5 மணி நேரம் சுழற்சி முறையில் மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இன்றும் மின்வெட்டு சுமார் 1.5 மணி நேரம் வரை அது நீடிக்கும் என்பதனால் பொதுமக்களுக்கான தகவல்களாகவும் இது இருக்கின்றது. தொடர்ச்சியாக வவுனியா வடக்கில் தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிட கலந்தாய்வு என்ற ஒரு செய்தியோடு பாலச்சந்திரன் கொலைக்கு மஹிந்த வருத்தம், காலமும் கர்மாவும் கொடுத்த தண்டனையே கூறுகிறார் ஸ்ரீதரன் எம்பி. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷ வருந்துவதாக செய்தி வெளிவந்துள்ளன. இன்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல மெல்ல வாய் திறக்க நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பொதுவான அரசியல் குறிக்கோளை முன்வைக்க வேண்டும், சி.வி. விக்னேஸ்வரன் கூறுகிறார் என்ற ஒரு செய்தி.
IMF நிபந்தனையின்படியே அரசு செயல்படுகிறது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. விரிவாக பார்க்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமையவே அரசாங்கம் செயல்பட்டு வருகிறதாக பத்ரமுல்லை ஸ்ரீலரத்ன தேரர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் 3,40,000 இலங்கையர்கள் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வர் என்ற ஒரு செய்தியும், வைத்தியசாலைகள் நோயாளர்களை மனரீதியாக குணமாக்கும் இடம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மேலதிகமாக பார்க்கையில் மருத்துவமனை கட்டமைப்பை மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகளுக்கு மட்டுப்படுத்தாமல் நோயாளர்கள் மனரீதியாக குணமடையும் இடமாகவும் மாற்ற வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தான் பிறந்த வைத்தியசாலையான அகலவத்தை பிம்புரா மருத்துவமனைக்கு கள விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு கூறினார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமூக வலைதளங்களில் இதே சமயம் நாங்கள் பார்க்கிற பொழுது பல மருத்துவர்களும் மருத்துவ அதிகாரிகளும் நோயாளர்களை மனரீதியான உளைச்சல்களுக்கு உள்ளாகக்கூடியவாறு வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடிய சம்பவங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டும் எங்களுடைய நாட்டில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான செய்திகளாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீனாவால் உலர் உணவுப் பொதிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சட்டத்திற்கு புறம்பாக சாராயம் விற்ற பெண்ணொருவர் போலீசாரால் கைது என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அண்மை காலமாகவே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக இந்த புகைப்பாவனைகளாக இருக்கட்டும், மது பாவனைகள் ஆண்கள் மத்தியில் குறைவடைந்து பெண்கள் மத்தியில் அந்த பாவனை அதிகரித்து வருகிறது என்று, ஆனால் உற்பத்தியாளர்களும் ஆண் பெண் என்று போட்டியிட்டுக் கொண்டுதான் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான செய்திகளாக இன்று காண்பிய விரிப்பு காண்கிறது நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சீனாவின் உதவிகள் தொடர வேண்டும் வடக்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து மஹிந்தவின் நாமத்தை உச்சரித்தே ஆட்சியை தக்க வைக்கிறது அரசு, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. ராஜபக்ஷகளின் நாமத்தை உச்சரித்தால் தான் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என அரசாங்கம் கருதுகின்றது. தலைகீழாக நின்றாலும் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் சாதனையை முறியடிக்க முடியாது என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நெல்லின் உத்தரவாத விலையை அதிகரிக்காவிட்டால் போராட்டம், அரசாங்கத்தை எதிர்க்கும் விவசாயிகள். கடந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நெல்லின் உத்தரவாத விலை நுகர்வோர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் எந்த ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தாத விலையாக இருக்கும் என்று அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தின பத்திரிகையில் நெல்லின் உத்தரவாத விலைக்கு எதிராக விவசாயிகளால் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து 45 லட்சம் பெறுமதியான சிகரெட்களுடன் வர்த்தகர் ஒருவர் கைது என்ற செய்தியும், உயரும் தேங்காய் விலை என்ற ஒரு செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருந்து ஈழநாட்டு பத்திரிகையில் இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உள்பக்க செய்திகளுக்குள் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை நாளை முதல் ஆரம்பம். காங்கேசந்துறை நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கப்பல் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தராஜ் பொன்னுசாமி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும், அதேபோல நல்லூர் தென்திசை நுழைவாயில் என்று திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் தென் திசையில் நல்லூர் கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அண்மையாக அமைக்கப்பட்ட நுழைவாயில் வளைவு தைப்பூசமாகிய இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல எதிர்வரும் 15ஆம் தேதி பிரதமர் யாழ் வருகை. எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் விஜயம் செய்ய உள்ளார். சுழிபுரம், சண்டிலிப்பாய், சுன்னாகம் ஆகிய இடங்களில் இடம்பெறும் மாபெரும் மக்கள் கூட்டங்களில் கலந்தும் கொள்ள உள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல அரசியலினை தூய்மைப்படுத்த திருத்தங்கள் அவசியம். நலிந்த குருநாகலில் 4வரின் உயிரை பறித்த கோர விபத்து, 28 பேர் காயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், சீன உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம். 4 அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு விஜயம் செய்வதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டதை அடுத்து 4 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக அணி 72 ஓட்டங்களால் வெற்றி. கொக்கியில் வளர்மதி விளையாட்டுக் கழகம் வருடம் நடாத்தும் விக்ரம் ராஜன் கங்கு வெற்றி கிண்ண 2025 30 பந்து பரிமாற்றங்களை கொண்ட தொடரில் பிரிவு 2இல் யாழ் பல்கலைக்கழக அணி யாழ் யூனியன்ஸ் அணியை 72 ஓட்டங்களால் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும், கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி. தேசிய மட்ட கால்பந்தாட்டம் சாம்பியனானது மகாயனா கல்லூரி.
இலங்கை பாடசாலைகள் கால்பந்தாட்ட சம்மேளனம் நடத்திய 14 வயது பெண்கள் அணிகளுக்கு இடையிலான தேசிய மட்ட கால்பந்தாட்ட போட்டியில் தெல்லிப்பளை மகாயானா கல்லூரி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்தது என்ற அந்த செய்தியும், இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மீனவர் விவகாரம், இந்திய பாராளுமன்றில் பிரேரணை முன்வைப்பு. 14 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தமை தொடர்பில் விவாதிப்பதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நேற்றைய தினம் இந்திய பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்றை முன்வைத்தார். இந்த பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய அவர், கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கும் அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்புவதற்கும் இலங்கை இந்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கோரினார். அத்துடன் சர்ச்சைக்குரிய கடற்பகுதிகளில் செயல்படும் இந்திய மீனவர்கள் தொடர்பான கண்காணிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் நீண்டகால தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நெற்புதிர் எடுக்கும் நிகழ்வு. இந்த தைப்பூச தினத்தை முன்னிட்டு நெற்புதிர் எடுக்கும் நிகழ்வு என்பது தமிழர்களுடைய வாழ்வியலிலே இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் பொழுதும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நெற்புதிர் எடுக்கும் அறுவடை நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது. தைப்பூச தினத்துக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் புதிர் தினம் எனும் இந்த பாரம்பரிய நிகழ்வில் கோயில் அறங்காவலரும் சிவாச்சாரியரும் முதலாவது புதிரை அறுவடை செய்ய ஆலயத்துக்கு சொந்தமான மரவன்புலவில் உள்ள வயலுக்கு சென்று அந்த வயலில் பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து நெற்புதிர் அறுவடை நிகழ்வு இடம்பெற்றது. இவ்வழிபாட்டு முறையில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் மரபுசார் பண்பாட்டு விழாவாக பேணப்பட்டு வருகிறதுடன் இப்புதிர் விழா 291வது ஆண்டாக இவ்வருடமும் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சட்டவிரோத மதுபானம், பெண்ணொருவர் கைது என்று நாங்கள் ஏலவே பார்த்திருக்கக்கூடிய செய்தி. பயங்கரவாதத்துக்கு நிதியளித்தலை ஒழிக்க மத்திய வங்கி விசேட நடவடிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் பங்களாதேஷில் வன்முறையை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை, வன்முறையில் ஈடுபட்ட 1300 பேர் கைது. பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினர் நாடு தழுவிய கூட்டுப்படை நடவடிக்கையின் கீழ் 1300 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலே வைரலாகி இருக்கக்கூடிய அந்த காணொலி ஒன்றும், பராமரித்த முதியவரை காண மருத்துவமனைக்கு சென்ற யானை என்று தன்னை பராமரித்த முதியவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவரை பார்ப்பதற்காக யானை ஒன்று வைத்தியசாலைக்குள்ளே தவண்டு சென்று அவரை ஆரத்தழுவி கண்ணீர் வடித்த காட்சி நேற்று சமூக வலைதளங்களிலே வைரலாகி இருந்து அது தொடர்பான செய்தியும் தான் இங்கே காணப்படுகிறது. அதே போல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் 32 பேர் பலி என்ற செய்தியும், நமீபியாவின் முதல் ஜனாதிபதி சாம் நியோமா காலமானார் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் லொரி மீது மோதிய பஸ் 41 பேர் கருகி பலி, மெக்சிகோவில் பெரும் சோகம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஹாசா வழித்தடத்தில் இருந்து இஸ்ரேல் படைகள் வாபஸ் என்ற ஒரு செய்தி, பயங்கரவாதிகள் தாக்குதல், தொழிலாளர்கள் 32 பேர் பலி என்று, மாலியில் பயங்கரவாதிகள் நடாத்திய தாக்குதலில் தங்க சுரங்க தொழிலாளர்கள் 32 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் சுரங்க பாதை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் என்ற ஒரு செய்தியும், விண்வெளி ஆராய்ச்சியில் ஆக்சிஜன் மற்றும் ராக்கெட்டுக்கு எரிபொருளை உருவாக்கும் சீனா என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளாக முன்னாள் எம்பிக்கள் நட்டஈட்டை பெற்ற விதம் குறித்து விசாரணை என்று நாங்கள் கடந்த வாரங்களில் பார்த்திருக்கக்கூடிய செய்திகளின் தொடர்ச்சியாக விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை, வேகமாக குறைவடைந்து வரும் முட்டை கோழி இறைச்சி விலைகள், சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வேகமாக குறைந்துள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதுளி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசியல் தூய்மையை உறுதி செய்ய அரசமைப்பு சீர்திருத்தங்கள் அவசியம் என்ற ஒரு செய்தியும், தேசிய மின் அமைப்பின் சமநிலை பேண கடந்த காலங்களில் எந்த திட்டமும் இல்லை, மின்சக்தி அமைச்சர் குமார ஜாய்கொடி என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. வகுப்பொன்றின் மாணவர்கள் தொகையை 35ஆக குறைக்க திட்டம் பரிசீலனையில் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளாக ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் நிலங்களை மீட்க நடவடிக்கை, திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெறும் நில அபகரிப்புகள் தொடர்பாகவும் அபகரிப்புகளை தடுப்பதற்காகவும் இழந்த நிலங்களை மீள பெறுவதற்கான சட்ட முன்னெடுப்புகளை ஏற்படுத்தி நிலங்களை மீள பெற்றுக் கொள்வதற்காக வலையமைப்பாக இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கோணாவத்தை ஆற்றங்கரை வீதி எப்போது புனரமைப்பு செய்யப்படும், மக்கள் கடும் விசனத்துடன் கேள்வி என்ற செய்தியும், காத்தான்குடி பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், உற்பத்தியாளர்களுக்கு
சுகாதார விழிப்புணர்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் உள்நாட்டு செய்திகளாக தாயிட்டி திஸ்ஸவிகாரையின் மீது எவரும் கை வைக்க இடமில்லை, உதய கம்பன்பில எச்சரிக்கை. யாழ் தாயிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரை மீது தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் இந்திய பாராளுமன்றில் நேற்று ஒத்திவைப்பு வேளை பிரேரணை என்ற ஒரு செய்தியும், மீனவர்கள் கைது விவகாரத்தில் வாக்குறுதியை மீறிய இலங்கை தூதரக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ராமதாஸ் வலியுறுத்து என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளை தொடர்ந்து உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய செய்திகளாக சிகிரியாவுக்கு கிடைத்தது உலக அங்கீகாரம். 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமான இலங்கையின் சிகிரியா தரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அங்கீகாரம் 360 மில்லியனுக்கும் அதிகமான சரிபார்க்கப்பட்ட வாடிக்கையாளர் மதிப்புரைகளை அடிப்படையாக கொண்டது. இது சிகிரியாவை சூழ உள்ள விருந்தோம்பல் மற்றும் கவர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. இலங்கையின் கலாச்சார முக்கோணத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள சிகிரியா இலங்கையின் சிறப்பையும் ஆழமான வரலாற்றையும் இணைக்கும் ஒரு கட்டாய சுற்றுலா இடமாகும். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான சிகிரியா பாறைக்கோட்டை மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை வழங்குகிறது மற்றும் பண்டைய இலங்கையின் கட்டடக்கலை பிரகாசத்தை எடுத்து காட்டுகிறது. கோட்டைக்கு ஏறுவது முதல் கிராம வாழ்க்கையின் அமைதியை தழுவுவது வரை சிகிரியா சாகசம் மற்றும் அமைதியின் மறக்க முடியாத கலவையை வழங்குவதாக Booking.com சுட்டிக்காட்டியிருக்கிறது. டிராவலர் ரிவ்யூ சுற்றுலா பயணிகள் கருத்து விருதுகளின் 13வது பதிப்பின் ஒரு பகுதியாக Booking.com 2025ஆம் ஆண்டுக்கான பூமியில் மிகவும் வரவேற்கத்தக்க 10 நகரங்களை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிலே சிகிரியாவுக்கு முன்னுரிமை கிடைத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல மன்னார் மாவட்ட பொங்கல் விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தையிட்டி விகாரைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு செல்வம் எம்பி. யாழ் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டியது, அத்துடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என்று அந்த கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோ அமைப்பின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழ் புத்திஜீவிகள் அமையம் உருவாக வேண்டும் என்ற ஆசிரியர் தலையங்கமும், மாகாண சபை முறைமையில் தேசிய மக்கள் சக்தி கை வைக்காது அமைச்சர் சந்திரசேகரர் தெரிவிப்பு, தேங்காய்க்கு சம்பல் அரிசிக்கு வீட்டு பிராணி காரணம், மின்தடைக்கு குரங்கு, அனுர ஆட்சியின் பொறுப்பற்ற பதில்களுக்கு கம்மன்பில கடும் கண்டனம் என்ற செய்தியும், மன்னார் சூட்டு சம்பவம் சந்தேக நபர்களது விளக்கமறியல் நீடிப்பு, ஈப்போச பேருந்து சாரதியை தாக்கிய 3 கைது என்ற செய்தி, வீடு புகுந்து மோட்டார் சைக்கிள் கைத்தொலைபேசி திருட்டு, புதுக்குடியிருப்பில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய இறுதி பக்க செய்தியாக வடக்கில் பரவும் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குக, தென்னை பயிற்சிகை தலைவரிடம் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்துகின்ற நேற்று தென்னை ஆராய்ச்சி சபை மற்றும் தென்னை பயிற்சிகை தலைவர்களோடு வடக்கு ஆளுநருக்கும் கலந்துரையாடலின் போது இது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே இந்த வெள்ளையை கட்டுப்படுத்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் புலர்ந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் வலம்புரி நாளினுடைய இன்றைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தையிட்டி விகாரையை அகற்றவே முடியாதாம், மாற்று காணிகளே ஒரே தீர்வு, புத்த சாசன அமைச்சு அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்றவே முடியாது. அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையில் இவ்வளவு ஒரு முரணான செய்தியாக இது இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சு பதவிகளில் இருப்பவர்களுடைய முற்போக்கான சிந்தனைகளை நாங்கள் இந்த செய்திகளினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உரிய காணிகளின் உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்று அடாவடியாக அறிவித்துள்ள இந்த அமைச்சு தங்களுடைய சொந்த காணிகளை வழங்குவார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. தங்களுடைய சொந்த காணிகள் மீது அத்தனை உரிமம் இருந்தும் போராட்டங்களின் பின்னர் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை எங்கள் நாட்டில் தான் இவ்வாறான சம்பவங்களை மலிவாக பார்க்கலாம் என்று கூறக்கூடியவாறு தான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தையிட்டி விகாரை அகற்ற ஒரு மாபெரும் போராட்டம் இன்று மாலை ஆரம்பம், பல அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் ஆதரவு என்ற செய்தி. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுவதற்கும் குறித்த விகாரைக்கு முன்பாக இன்று நடைபெறவுள்ள போராட்டத்துக்கும் ஏனைய கட்சிகளும் பொது அமைப்புகள் பலவும் ஆதரவளிக்க முன்வந்திருப்பது நல்ல விடயம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார்
பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் தொடர்ச்சியாக தையிட்டி விகாரையை இடிக்க வேண்டுமா, யாழில் சகல மக்களிடமும் கருத்து கேட்க வேண்டுமாம், புதிதாக உருட்டும் அனுரவின் அமைச்சர் என்ற செய்தியும், குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அனைத்து மக்களிடமும் கருத்து கேட்க வேண்டும், மக்களுடைய கருத்து எங்களுடைய அரசாங்கத்துடைய கருத்து என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தையிட்டி விகாரையை உடைத்தே தீர வேண்டும் என்ற செய்தியும், சிறுமி மீது துர்நடத்தை, யாழில் 15 வயது சிறுவன் கைது என்ற செய்தி, இன்றும் மின் துண்டிக்கப்படும் என்ற செய்தியும், 38 நாட்களில் 203 பேர் பலி, இந்த ஆண்டு ஆரம்பித்து 38 நாட்களுக்குள் கவனஈனமாக சென்று விபத்துக்கள் ஈடுபட்டு 203 பேர் உயிரிழந்துள்ளதாக ஒரு செய்தி. அதே போல துபாய் விமான நிலையத்தில் அனுரகுமாரவுக்கு வரவேற்பு. நேற்றைய தினம் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு துபாய் விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், புதிய அரசியல் அமைப்பில் சமஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமில்லை, ஆனால் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுவார்களாம் என்ற செய்தி. புதிய அரசியல் அமைப்பில் சமஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமில்லை, சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்தார் என்ற செய்தியும், அனுரவின் பதவிக்காலத்தில் சகல உயிரினங்களும் குற்றவாளிகள் ஆக்கப்படும். அதே போல தமிழ் கட்சிகள் பொது குறிக்கோளுடன் புதிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக திஸ்ஸவிகாரைக்கு எதிராக இன்று முதல் போராட்டம் என்ற ஒரு செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக மக்களுடன் கலந்துரையாடி திஸ்ஸவிகாரைக்கு தீர்வு அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு என்று நாங்கள் ஏலவே 3 பத்திரிகைகளிலும் பார்த்த செய்திதான். தொடர்ச்சியாக திஸ்ஸவிகாரையில் கை வைக்க விடும் கம்பன் பில கதறல் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ள. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, திஸ்ஸவிகாரையை வச்சு இவியல் காலத்தை போக்காட்டி எங்களை பேக்காட்ட போயினம் பாருங்கோ என்றவாறு இந்த கருத்து காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளாக துபாய் சென்றார் ஜனாதிபதி அனுர என்ற ஒரு செய்தியும், மாகாண சபை முறையில் கை வைக்க மாட்டோம் சந்திரசேகரன் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியோடு, வடமாகாண மக்களுக்கு சீனாவின் சகோதர பாசம் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக சுழற்சி முறையில் இனி நாடெங்கும் மின்வெட்டு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி, உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்ற தீர்மானம் அறிவிப்பு, நாடாளுமன்ற வெள்ளி அன்று என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈப்போசா சாரதிக்கு வாழ்வெட்டு, மூவர் நேற்று கைது என்ற ஒரு செய்தியும், ரணில் சஜித் இருவருமே சங்கமிக்கும் தருணம் இது, இல்லையேல் மக்கள் சபிப்பர் என தம்மாராம தேரர் எச்சரிக்கை என்றவாறு விரிவாக இந்த செய்தியை பார்க்கையில், ரணில் சஜித் 2 பேரும் விரைவாக ஒரு மேசைக்கு வர வேண்டிய காலம் வந்துள்ளது, இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை புதைகுழிக்கு செல்லுமாறு சாபமிடும் நிலை ஏற்படும் என்று வெளிஃபன தம்மாராம தேரர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக தையிட்டி போராட்டம் இபிடிபி ஆதரவு என்ற ஒரு செய்தி, தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மீளப்பெறப்பட்டது ஹிருணிகாவின் பிடியானை என்ற ஒரு செய்தியும், வவுனியா வடக்கில் இணைந்து போட்டி என்ற செய்தியும், நீதி கட்டமைப்பில் அரசியல் அழுத்தம் கூறுகிறார் கம்பன் பில என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முன்னைய அரசாலேயே மின்வெட்டு கூறுகிறது வலுசக்தி அமைச்சு, முன்னைய அரசாங்கங்களின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையற்ற வேலை திட்டமுமே மின்வெட்டிற்கு காரணம் என்று வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் இந்த பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சுமே கடந்த அரசாங்கங்கள் மீதும் கடந்த அமைச்சின் மீதும் பழி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளைத்தான் தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையும் நிதர்சனமும் அதுவாக இருந்தாலும் கூட அதற்கான மாற்று தீர்வுகளை பெற்றுத்தர இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமும் பின்வாங்கும் பட்சத்தில் 2 அமைச்சுக்களுமே பழிக்குரியவைகளாகத்தான் காணப்படுகிறது. அதனை தொடர்ந்த செய்திகளை பார்க்கிற பொழுது பஸ்ஸில் கசிப்பு கடத்திய சந்தேக நபர் கைது என்ற ஒரு செய்தியும், மாணவர்களுக்கு போதை மாத்திரை சந்தேக நபர் கைது என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆட்டுக்குட்டிக்கு தாயாகிய நாய் என்ற ஒரு செய்தி, தாயை இழந்த ஆட்டுக்குட்டிக்கு நாய் ஒன்று பால் கொடுத்த நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தாய் ஆடானது குட்டி என்ற பின்னர் உயிரிழந்துள்ள நிலையில் குறித்த ஆட்டுக்குட்டி நாய் பாலூட்டி பசிபோக்கி வருகிறது. இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்றவாறு அந்த நிகழ்ச்சி சம்பவத்தின் புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு என்று திறப்பு என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி, தொடர்ந்து காங்கேசன் நாகப்பட்டினம் கப்பல் சேவை நாளை முதல்,
காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை நாளை 12ஆம் திகதி புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பஸ்கள் கோர விபத்து 4 உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், எரிவாயு விலை திருத்தம் அமைச்சர் பின்னடிப்பு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தினக்குரல் நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளின் உட்பக்க செய்திகளுக்குள் மீனவர்கள் விவகாரத்தில் இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க இலங்கை மீது அழுத்தம் கொடுக்க இந்திய பாராளுமன்றத்தில் வலியுறுத்தல் என்ற செய்தியும், உரும்புராயில் மோட்டார் சைக்கிள் தீக்கிரை என்ற செய்தி, யாழ் உரும்புராய் பகுதியில் வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் இனம் தெரியாத நபர்களால் கொளுத்தப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல ஹெரோயினுடன் ஒருவர் கைது, மட்டக்களப்பில் சம்பவம், தொடர் போராட்டத்திற்கு தயாராகும் விவசாயிகள். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரிக்காவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை தொடங்குவோம் என விவசாய அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல தினக்குரல் நாளுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவே தமிழரின் விடியலுக்கான வழி என்ற செய்தியும், தையிட்டி விகாரைக்கு எதிராக மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எப்போதும் எனது ஆதரவு இருக்கும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கையன், தையிட்டி விகாரைக்கு எதிராக மக்கள் முன்னெடுக்க போகும் போராட்டங்களுக்கு எனது ஆதரவு எப்போதும் இருக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி புலர்ந்திருக்கிறது. அதே போல வவுனியா வடக்கு பிரதேச சபையில் இணைந்து போட்டியிட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா வடக்கு பிரதேச சபையில் தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், நல்லூர் கந்தன் ஆலயத்தின் புதிரெடுக்கும் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் இரும்பு அலுமினியத்துக்கு 25% இறக்குமதி வரி ட்ரம்பின் அடுத்த அதிரடி என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக அதிரடி முடிவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனுடைய இன்னொரு பிம்பமாக இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் பிடியில் இருந்ததால் அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்த கைதிகள் என்ற செய்தியும், காசா பெரும் ரியல் எஸ்டேட் இடித்து சமப்படுத்த வேண்டும், ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சை கருத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. பிரமாண்டமாக நிகழ்ந்த அதானி இல்ல திருமணம், 500 கைவினைஞர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உண்மையான குற்றவாளிகளை இனங்காணுங்கள், அரசியல் பழிவாங்கலுக்காக நிரபராதிகளை தண்டிக்காதீர்கள், ஊடகவியலாளர் அசந்த படுகொலை செய்தவர்களை அடையாளம் கண்டு தண்டனை வழங்குவதை விடுத்து ஒரு சிலரை முன்னிலைப்படுத்தி மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜானக வக்கம்புர தெரிவித்துள்ளார். அதே போல நானோயா பதுளை இடையில் புதிய ரயில் சேவை நேற்று ஆரம்பமானது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி, 45 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது, அழிவுகளை ஏற்படுத்த தூண்டியவர்கள் அந்த அழிவுகளுக்கு இழப்பீடு பெற்றதை விமர்சிக்க முடியுமா? நாங்கள் இழப்பீடு பெற்றதை விமர்சிக்கும் நபர்கள் தான் இழப்புகளை ஏற்படுத்திய நபர்கள். எமது வீடுகள் தீக்கிரையாக்கப்படுவதை தூண்டியவர்களை நாங்கள் இனங்கண்டு விட்டோம் என்று அண்மையிலே இந்த அறகலைய போராட்டத்தின் போது வீடுகள் சேதமாக்கப்பட்ட முன்னாள் 43 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இழப்பீடுகளுடைய மதிப்பீடு என்பன வெளியிடப்பட்டு சுமார் 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 123 கோடி வரை இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள் என்று கூறப்பட்ட நிலையிலே தங்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்தியவர்கள் தான் இப்பொழுது அந்த பட்டியலை வெளியிட்டு தங்களை விமர்சிக்கிறார்கள் என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கல்முனை விளையாட்டு மைதானத்தில் ஆடுகளை விரிப்புக்கு தீ வைத்த சம்பவம் குறித்து விசாரணை, கல்முனை சாந்தான்கனி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஆடுகளை விரிப்புக்கு தீ வைத்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற செய்தியும், முறைகேடாக நிதியை பெற்றிருந்தால் அதனை மீளப் பெறுங்கள், பட்டியல் முக்கியமல்ல, ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறைகேடாக நிதியை பெற்றுள்ளனர் என்றால் அந்த நிதியை மீளப் பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சட்டவிரோதமாக வழங்கப்பட்டிருந்தால் அதனையும் ரத்து செய்ய வேண்டும் என சாணக்கியன் எம்பி தெரிவித்திருக்கிறார்கள். செய்தி, சிகிரியாவுக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியும், மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி கோர விபத்து, 4 பயணிகள் பலி, 28 பேர் படுகாயம் என்ற செய்தியும், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் ஆரம்பம், துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு, கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி, பழுதடைந்த இயந்திரங்கள் சீரமைக்க 4 நாட்கள் தேவை, மின்வெட்டு தொடரும் என்கிறது மின்சார சபை என்றும், தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு நாட்டிலே 1.5 மணித்தியாலங்கள் மின்வெட்டு சுழற்சி முறையிலே அமுல்படுத்தப்படும் என்று அந்த செய்தி. அதே போல சிலிக்கோன் வேலி போன்ற மென்பொருள் பொறியியலாளர்களின் சொர்க்க பூமியாக நாடு மாற வேண்டும், அமெரிக்காவுக்கு சொந்தமல்லாத நிறுவனங்களை மையமாக கொண்ட புதிய ஏஐ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, டீப் சீக் என்று அழைக்கப்படும், இது ChatGPT-யை முறியடித்துள்ளது என்று அந்த ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஊடகவியலாளர் லசந்த படுகொலை குறித்த விசாரணை சுருக்கத்தை நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும், நாமல் எம்பி கூறுகிறார் என்ற செய்தியும், நீரில் மூழ்கிய மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார், நீதித்துறை கட்டமைப்பில்
ஜனாதிபதி தலையீடு செய்ய போவதில்லை. நாட்டில் கடந்த காலங்களில் நீதித்துறை கட்டமைப்பின் மீது அரசியல் தலையீடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிவோம். எனினும் நமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை என்ற செய்தியும். சிறுவர் தினத்தன்று சிறுவன் கொலை, 8 பேரின் பிணையை ரத்து செய்ய கோரி கவன ஈர்ப்பு போராட்டம். மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு மன ரீதியாக சிகிச்சை வழங்கும் இடமாகவும் இருக்க வேண்டும். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் என்று ஏற்கனவே பார்த்த செய்தியும் தொடர்ச்சியாக தினக்குழனுடைய இறுதி பக்க செய்திகளாக. வில்லியம்சன் அபார சதம், தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நியூசிலாந்து என்ற செய்தி. பாகிஸ்தான் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் லாகூர் கடாபி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வந்த நியூசிலாந்து அணி கேப்டன் சார்னர் பந்துவீச்சை தேர்வு செய்து தென்னாப்பிரிக்காவை நியூசிலாந்து அணி வீழ்த்தியிருக்கிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு வில்லியம்சன் சதமும் அடித்திருக்கிறார் என்ற செய்தியும். ரோஹித் அதிரடி சதம், இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அபார வெற்றி தொடரையும் கைப்பற்றியது என்ற செய்தியும். அதிவேக 7000 ஓட்டம் வில்லியம்சன் சாதனை. அறிமுக போட்டியில் 180 ஓட்டம் தென்னாப்பிரிக்க வீரர் வரலாற்று சாதனை என்ற செய்தியும். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக அரைச்சதம் அடித்து ரூட் வரலாற்று சாதனை என்ற செய்தியும் தினக்குழனுடைய விளையாட்டு செய்திகளாகவும் தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாகவும் ஏனைய முக்கியமான பத்திரிகைகளிலே புலந்திருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வந்து